குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/11/2025 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 21ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:08க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:48 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 6:34 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று அதிகாலை 3:58 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 2:48 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:07 வரை மரண யோகம், பின்பு காலை 6:58 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட நல்ல பலன்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளை வழிபடுவதற்கான தியான ஸ்லோகம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. சங்க சக்கர மகாமுத்ர புஸ்தகாட்டியம் சதுர்புஜம் சம்பூர்ணம் சந்திர சங்காச ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று இந்த தியான ஸ்லோகத்தை உச்சரிப்பவர்களுக்கு கல்வியில் மேன்மை, நல்ல அறிவு, ஞானம், ஒழுக்கம், தெய்வ கடாட்சம், சரஸ்வதி தாயினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெற முடியும். ஆக மாணவர்களும் சரி, கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்களும், மிக முக்கியமான ஒரு நிலையில் பேச்சுவார்த்தைகள் வைப்பவர்கள் ஸ்ரீ ஹயக்ரீவர் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் இந்த தியான ஸ்லோகங்களையும் உச்சரிப்பது அதிகமான பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். விடாது நீங்கள் 48 நாட்கள் மாணவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, தியான ஸ்லோகம் உச்சரித்தால் நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வு, நல்ல திறமை, நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஊட்டச்சத்து என்பது உங்களுடைய மூளைக்கும் மனதிற்கும் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள், கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள உகந்த நாள், நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:49 முதல் 6:30 வரை மேஷ லக்னம், 6:31 முதல் 8:23 வரை ரிஷப லக்னம், இரவு 8:24 முதல் 10:29 வரை மிதுன லக்னம், இரவு 10:30 முதல் 2:41 வரை கடக லக்னம், 2:42 முதல் 2:47 வரை சிம்ம லக்னம், காலை 2:48 முதல் 4:46 வரை கன்னி லக்னம், காலை 4:50 முதல் 6:49 வரை துலாம் லக்னம், 6:50 முதல் 8:55 வரை விருச்சக லக்னம். காலை 8:56 முதல் 11:07 வரை தனுசு லக்னம்.
11:08 முதல் மதியம் 1:12 வரை மகர லக்னம், 1:13 முதல் 3:06 வரை கும்ப லக்னம், மாலை 3:07 முதல் 4:48 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவரால் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆக 12 ராசிக்காரர்களும் இறை வழிபாடு செய்து இன்றைய நாளுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை முழுமையாக 27 முறை சொல்லலாம். உரியர திரு என்பார்கள். திரு என்பது திருவருள். ஆக குருவருளோடு திருவருளும் கிடைத்திட மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான தானிய மொச்சை, இந்த நாள் மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் படைக்கலாம். சிறிது சர்க்கரை பொங்கலும் சேர்த்து படைப்பது நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மொச்சை சுண்டலை உணவாக எடுத்துக்கொண்டாலும் மகாலட்சுமியுடைய கடாட்சம் சித்திக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். அதற்கு முன்னதாக இன்றைய நாள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஆக நீங்கள் செயல்படுத்துவதும், சிந்திப்பது, பேசுவது, சிரிப்பது, உங்களுடைய வாழ்க்கை நிலை, வருமானம், உங்களுடைய உயர்வு, ஆரோக்கியம் அனைத்துமே ஸ்ரீ நவ கிரகங்களினுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதான் நடக்கிறது. ஆக தினம்தோறும் நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் சொல்வது போல அந்தந்த தினத்திற்கான கிரகங்களை வணங்குங்கள். காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும். கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவகத்தில் இருந்து ஆட்சி புரிகின்றன, சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆக இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருமானத்தை உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். கிரக அமைப்புகளினுடைய நிலைப்பாடு படி நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை கவனித்து வந்தால் போதும். பழைய விஷயங்களையே செய்து வாருங்கள். புதிதாக செய்கிறேன், புதிதாக முதலீடு செய்ய போகிறேன் என்று கிளம்பி விடாதீர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலைதான் இருக்கிறது. சாதகமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீட்டில் பெரியவர்களிடத்தில் கனிவாக, அமைதியாக பேசுங்கள். அன்பாக உங்களால் முடிந்த ஒரு 4 வார்த்தை பெற்றோர்களிடத்தில் அமைதியாக பேசும் பொழுது அவர்களுடைய மனது புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை தேடித்தரும். ஆக அவர்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களை பற்றி ஏதாவது பேசினாலும் கூட அதனை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தினம்தோறும் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று வேலையை செய்யுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் பெற்றோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை குறிக்கும். மறைப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு சில எளிய பரிகாரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். விநாயக பெருமான் தன் தாய் தந்தையரை சுற்றிதான் மாம்பழத்தை பெற்றார். ஆக தாய் தந்தையர் என்பவர்கள் உலகம். இந்த உலகத்தை தெய்வமாக யார் ஒருவர் இந்த இயற்கையை
எண்ணி வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் சித்திக்கும். உங்களுடைய பிறப்புக்கு காரணமானவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். ஆக அவர்களை எந்த விதங்களிலும் நிந்தனை செய்யாமல் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் கொடுத்து அன்றாட வேலைகளை பார்த்து வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும். வண்டி வாகனங்கள் வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஆசை அதிகமாகவே இருக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் மாணவ மாணவிகளுக்கு தீரும். படிக்கக்கூடிய வயதில் படிப்பின் மீதான மட்டுமே கவனம் தேவை. தேவையற்ற எண்ணங்களை அலைப்பாய விடாதீர்கள். தேவையற்ற சிந்தனைகளை வெளியே கொண்டு செல்லாதீர்கள். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசினால் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியே போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை கவனிப்பது, வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களுக்கு செலவு செய்வது, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலிலும் நீங்கள் இருப்பீர்கள். ஆக சிக்கனத்தை சற்று கையாள்வது இந்த நாள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்கள், அதிலும் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சில வேலைகள் நினைத்தபடியாக இல்லாமல் வேறு விதமாக நடக்கும். ஆதரவோடு பிறருடைய ஆலோசனைகளோடு காரியத்தை செய்வது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். கருத்து வேறுபாடுகள் அகலம். மன ஒற்றுமை உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு தெய்வ திருமணத்தை கண்டு கழியுங்கள். முருகப்பெருமானுடைய தெய்வ திருக்கல்யாண நாள். ஆக மனதில் தெளிவு பிறக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், பிள்ளைகளால் ஆனந்தம் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசியில் சந்திர பகவான் உச்ச பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த நாள் கௌரி யோகமாக கருதப்படுகிறது. சந்திர பகவான் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில், அதே போல நீச்சம் அடைவது 7ஆம் வீடான விருச்சிக ராசியில். கிரக அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. யார் எதை கேட்கிறார்களோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கவன சிதறல்கள் இருக்கலாம். எவ்வளவு விஷயத்தை மைண்டில் வைத்துக் கொள்வது என்கிற கேள்விகள் கூட உங்களிடம் எழலாம். இருந்தாலும் மிக முக்கியமான பொறுப்பை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வீட்டில் நீங்கள் தான் பிரதானம். ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும், கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் நீங்கள் தான் முக்கியத்துவமாக கருதப்படுவீர்கள். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் எந்த விஷயங்களிலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பது போலத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் உள்ளாவீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே பேசக்கூடிய திறன் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. இருக்கக்கூடிய ராசிகளிலே ரிஷப ராசிக்கு தான் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் அதிகம் உண்டு. பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் காரியமாகத்தான் பேசுவார்கள். வீண் பேச்சுக்கள் இருக்காது. எல்லா விஷயத்தையும் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். தேடல் அதிகமாகவே இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பொது விஷயங்கள், இப்படி எல்லாவற்றையுமே மனதில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். கேட்கக்கூடிய இடங்களில் எந்த இடத்தில் யார் எதை விரும்புகிறார்களோ அதனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு காரியம் அனுகூலமாக நடக்குங்க. சினிமா துறையில வேலை பார்க்குறீங்களா, சின்னத்திரை, வெள்ளித்திரை மற்றும் கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய உழைப்புக்கு தகுந்தாற் போல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஊடகத்துல பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உத்தியோகங்கள்ல சில சின்ன சின்ன விஷயங்கள் மாறலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வரலாங்க. உங்களுடைய உறவே வேண்டான்னு விலகி போயிருக்கக்கூடிய நபர்களிடத்துல அவங்களாகவே தானாக வந்து உங்களிடம் ஒட்டிக்கொள்ளலாம். பிரிவினைகள் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் என்பது காணப்படாது. உறவுகளினால ஒரு நன்மைகள் இருக்கும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும்.
தியானம், மன அமைதி, யோகாசன பயிற்சிகள், அதே போல ஒரு சில விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். இசை, பாடல், ஆடல், கலை சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். நல்லதொரு பாடல்கள் பாடலாம் என்கிற யோசனைகள் இருக்கும். தியானம், யோகாசன மந்திரங்கள், இறைவனுடைய அருள் மந்திரங்களையும் தெரிந்து கொண்டு வைத்திருப்பீர்கள். மன அமைதி உண்டாக்குங்க. திட்டமிட்ட பயணங்கள் மூலம் சில வேலைகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். சரியாக நீங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கலாம். உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதிகமாக சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இது போலவே இருக்கும். மற்றவர்களிடத்தில் வேலை கொடுத்தோ பொறுப்புகளை கொடுத்தோ உங்களால் தப்பிக்க முடியாது. உழைத்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு வெளிப்படும். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. எதிலையுமே தனக்கு தெரியும் என்கிற எண்ணம் வேண்டாம். கருத்துக்களை மற்றவர்களோடு இணைத்து இணக்கமாக இருங்கள். மற்றவர்கள் ஒரு பாதையிலேயோ நீங்கள் வேறு வழியிலேயோ செல்லாதீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். வியாபாரம் ரீதியாக உங்களுடைய பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து ஒரு சில மாற்றத்தை காண விரும்புவீர்கள். புதிய யுக்திகள் கையாளுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகள் மற்றும் சக நபர்களோடு ஒரு சில மாற்றங்கள் வரலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு கடின உழைப்பு என்பது அவசியமாக இருக்கிறது. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். மனதில் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்கிற யோசனைகள் உண்டாகும். மிருகசிரிஷ் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் தள்ளி போகலாங்க. உழைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இருந்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் எப்பொழுதும் போல சாதாரணமாக இருங்கள். எளிமையாக இருங்கள். ஆர்ப்பாட்டமோ ஆர்ப்பரிப்போ கூப்பாடக்கூடாது. இந்த நாள் நீங்கள் இருக்குமிடம் தெரியாமல், எவரிடத்திலும் அதிகம் பேசாமல், வாக்குவாதங்கள் செய்யாமல், மனதை துன்புறுத்தும்படியாக சில விஷயங்கள் இருந்தால் தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் எந்த விதங்களிலும் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள், பேசாதீர்கள். தாய் தந்தையினிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலைகளை செய்து பாருங்கள். ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள், சில பிரச்சனைகள், தோஷங்கள் எல்லாம் அகன்று பெற்றோர்களுடைய ஆசி உங்களை வாழ வைக்கும். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஆக முதலில் வணங்க வேண்டியவர்கள் மாதா, அதாவது அம்மா. பிறகு பிதா என்பவர் அப்பா. பிறகு குரு, உங்களுடைய ஆசிரியர். நான்காவதாக தெய்வம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஆகவே மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த நான்கினுடைய கோட்பாட்டுப்படி மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் தினம்தோறும் வழிபட்டு வந்தால் நிச்சயம் கிரக ரீதியாக நடக்கக்கூடிய தோஷங்கள், தீவினைகள் அனைத்தும் நீங்கி நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். யார் ஒருவர் தாயை நல்ல விதமாக பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். நண்பர்களுடைய சில பேச்சுக்கள் நெருடலை தரும். தேவையற்றவர்கள் கூட உங்களை பேசலாம், விமர்சனம் செய்யலாம், நீங்கள் செய்யாத தவறுக்கு பழி சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களால் துன்பப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் மன வருத்தங்கள் உண்டாகாமல் இருக்க மனம் என்பது சந்திர பகவானைத்தான் குறிக்கும். ஆக மனம் ஒன்றுபட, மனதில் நிம்மதி பிறக்க தாயினிடத்தில் ஆசி பெறுங்கள். பல பிரச்சனைகளுக்கு அவை மிக தீர்வாகவே அமையும். பிறரை நம்பி எதிலும் ஈடுபடாதீர்கள். யாரை நம்பியும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த வேலை என்னவோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். மிக சாதாரணமான வேலையாக இருந்தாலும் சரி, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். யாருக்காகவும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. ஒற்றுமை உணர்வு குறைவாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கூட நீங்கள் கண்காணிக்க முடியாதபடி இருப்பீர்கள். அவர்களிடத்தில் அவப்பெயர்கள் வரலாம். பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் விவேகம் என்பது தேவை. இந்த நாள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல், கோபத்தை வெளிக்காட்டாமல், உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படாதபடி பார்த்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்தது. வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நலனையும் உங்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என ஆண்களும் பெண்களும் முருகப்பெருமானிடத்தில் மண்டியிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி உணர்வோடு மனதில் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாதபடி பார்த்து வணங்குங்கள். அப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலை உயரும். அனுபவங்கள் ஏற்படும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சற்று காலதாமதமாகவே நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமகா என்று வழிபடுங்கள். மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். பண கஷ்டங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க துர்கை அம்மனை வழிபடுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். நிதானமாக சிந்தியுங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம். கடகராசி அன்பர்களே, மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை திறமையாக முடிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். தைரியம் வலுக்கும். ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். வீரியத்தோடு துணிவோடு செயல்படுவீர்கள். சொந்தமாக வீடு, மனை, இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய பாதைகள் புலப்படும். மன நிறைவாக இருக்க முற்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலை நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மனநிலையில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அல்லும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர உங்களுடைய பூரணமான முயற்சி உங்களுக்கு சித்திக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலை உண்டாகும். மனதை தளர விடாதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடும். விரும்பியபடியான வாழ்க்கை நிலை உயரும். படிப்பில் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலை உண்டாகும். எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தைரியமாக துணிவாக ஒவ்வொரு வேலைகளை செய்வீர்கள். லாபங்கள் கூடி வரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதிய வழி பிறக்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல அம்மையப்பரை வழிபடுங்கள். கல்லா பிழையும், கருதா பிழையும், நினையா பிழையும், நெஞ்சம் கசுந்துருகி நில்லா பிழையும், நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும், துதியா பிழையும், தொழா பிழையும், எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று ஸ்ரீ பட்டினத்தார் சுவாமிகள் அருளிய இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய அனைத்து கவலைகளும் தவறுகளும் தீர்ந்து இறைவனால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆக
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். புதிய விஷயங்கள் மீதான நாட்டம் அதிகரிக்கும். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் அதே போல ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுவையும் வணங்கினால் செல்வ சேர்க்கை ஏற்படும், தைரியம் பிறக்கும், உத்வேகமாக உற்சாகமாக இருப்பீர்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன விதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும்? தொழில் எப்படி இருக்கும்? வியாபாரத்தினுடைய போக்கி நிலை என்ன? வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குமா? இந்த நாள் கடன் தொல்லைகள் தீருமா என்றெல்லாம் உங்களுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும். அவற்றிற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக, நல்லதொரு மன ஆறுதல் கிடைக்கும் விதமாகத்தான் இன்றைய ராசி பலன்கள் அமையும். ஆக இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை நிச்சயம் உயரப்போகிறது. தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். எதிர்பாராத வகையில் பண வரவுக்கு உண்டான நாள். சம்பாத்தியம் பெருகும். சுய தொழில் செய்பவர்கள் தைரியமாக வைராக்கியமாக இருந்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். வேலையில் தொழில் விஷயங்களில் இருக்கக்கூடிய சில கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் விலகி போவார்கள். உறவுகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மூலம் சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். பெற்றோர்களுடைய ஆதரவு வேண்டி தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அவர்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். தெரியாத விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் கேட்டு அறிந்து செய்வது நல்லது. அவர்களுடைய முழு ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்களை எந்த விதங்களிலும் மனம் வருந்தும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். உற்றார் உறவினர்களுடைய வரவு இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைகளுடைய வழியில் ஆதரவான நிலை ஏற்படும். பெருமைக்குரியதாக இருப்பார்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஸ்ரீ அன்னை காமாட்சி தேவியை வழிபடுங்கள். பிறையை சூடிய சக்தி அம்பிகை. ஆக ஸ்ரீ காஞ்சி காமாட்சியினுடைய வழிபாடு செல்வ சேர்க்கையையும் பொருள் வரவையும் அதிகரிக்க செய்யும். குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். வெற்றிகரமான நாள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்தே இருக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் பண வரவு அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பண வரவுக்கு உண்டான நாள். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். நன்மைகள் மிக அதிகம் வந்து சேரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கொண்டாட்டம் இருக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவு உண்டாகும். குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்ந்துவிடும். உத்திரா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல ஆதரவோடு பிள்ளைகளுடைய வளர்ச்சி அமோகத்தையும் நல்ல பெருமைதனை கொடுக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு பக்க பலமாக ஆதரவாக இருப்பீர்கள். பிறரால் உங்களுக்கு நன்மைகளும் வந்து சேரும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம், அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் கிரகத்தினுடைய அமைப்பு மற்றும் மாற்றத்தினுடைய நிலை, எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? வருமானம் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் வருமானம் பெருகுமா என்றெல்லாம் உங்களுடைய சிந்தனை இருக்கும். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பது பற்றித்தான் உங்களுடைய சிந்தனைகளே இருக்கும். எப்பொழுதும் பணத்தை பத்திரப்படுத்துவதற்கான வேலைகளில் இருப்பீர்கள். எண்ணத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். முன்னரே சொன்னது போல சிக்கனமாகத்தான் இருப்பீர்கள். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகம் உண்டு. உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கிரக தேவதைகளையும் வணங்கி வாருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகலும். வங்கி கணக்கை அதிகரிக்க முற்படுவீர்கள். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மனநலம் உடல் நலம் சீராகவே அமையும். லாபம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் அலுவலக வேலைகளில் மற்றவர்களுக்கு போட்டியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் தான் ஜெயிக்கும். வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். சக நபர்களால் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்க்காதபடி சில சூழ்நிலைகள் அமைந்துவிடும். இயல்பாக உங்களுடைய வேலைகள் என்பது இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு நபரால் குறை கூறப்படுவர். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த நிலையில் உயர்வு இருக்கும். கலை தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பழைய வேலைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். உடல் நலமும் மனநலமும் சீராக அமைந்திட மிக மிக கவனமாகவே இருப்பீர்கள். பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி உண்டு. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியங்களை பொறுப்பாக செய்து காட்டுவீர்கள். லாபம் மேம்படும். வருமானம் உயரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம். ஸ்ரீமன் நாராயணரையும் பார்வதி தேவியையும் வணங்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு முறைகள் செய்யலாம். சிவபெருமானை வணங்குவது வில்வத்தினால் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் விரதங்களை அனுஷ்டித்ததற்கான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த நாள் தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமையும், சேமங்களும், லாபங்களும் பிறக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திடும். எதிர்பார்த்த வேலைகளை விட அதிகமான நல்ல சூழ்நிலைகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா? கடன் சார்ந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்குமா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? விரும்பியதை வாங்க முடியுமா என்றெல்லாம் உங்களுடைய மனநிலையில் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய எண்ணத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவை தான் இன்றைய ராசி பலன். நம்முடைய சேனலை இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். மிக கவனமாக உங்களுடைய செயல்களை நகர்த்த வேண்டியது அவசியம். துரிதமாக சில வேலைகளை வேகமாக செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எந்த விஷயத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும்.
நல்லதை மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். கால்நடைகள் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். வியாபாரத்தினுடைய நிலையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம், ஏற்பட்டும் நீங்கும். யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். பிறருடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். என்ன சூழ்நிலைகள் நிலவுகிறதோ அதற்கேற்றபடித்தான் உங்களுடைய பலன்கள் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலையில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் போட்டிகளிலும் எதிரிகளுடைய தீங்கை விலக்க இறை வழிபாடு செய்வது அவசியம். வெள்ளிக்கிழமை தினம் காலை 10:30 முதல் 12 மணி வரை ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நடைபெறுவதால் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் தும் துர்காயை நமஹா என்றாலே உங்களுடைய கஷ்டங்கள், பாவங்கள், குறைகள் அனைத்தும் தீரும். வேலை தொடர்பாக தலைமை அதிகாரிகளிடத்தில் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேசுவதாக இருப்பேன். பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள். ஒவ்வொரு செயலையும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அலுவலக வேலைகளில் பொறுமையும் விழிப்புணர்வாக இருங்கள். உடல் நலத்திலும் அவ்வப்போது கவனம் என்பது தேவை. தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். சில நேரம் வீண் பேச்சுக்கள் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதிக சம்பாத்தியம் என்பது தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். குழந்தைகளுடைய செயல்கள் மன நிறைவு தரும்படியாகத்தான் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும். சுபிக்ஷம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசை கிடைக்க அருள் பெற வழிபடுங்கள். அம்பிகையை வழிபாடு செய்வது மென்மேலும் பல சுபத்தை உண்டு பண்ணும். ஒத்துழைப்பு ஏற்படும். பிறரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும் நாள் இந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு செய்யுங்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். தெரியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்யலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருங்கள். அனுசரித்து செல்லுங்கள். அசௌகரியம் உண்டாகலாம். எதிலும் நிதான போக்கோடு இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானாக இருப்பதால் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை மலர, வாழ்வாதாரம் பெருக்க, நல்ல வருமானம் கிடைக்க முருகப்பெருமானை தியானித்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சங்கடங்கள் மறையும். மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். இறை வழிபாடு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். குழப்பங்கள் நீங்கும். குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுக்கு சீரான போக்கு இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். பெரிய பெரிய ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். புதியதொரு ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மனதில் எண்ணங்கள் அதிகரிக்கும். புகழ் பெறுவீர்கள். உத்தியோகத்தில், அலுவலக வேலைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் சிறப்பாக அமைந்திடும்.
தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் ஏற்படும். திருமண வாழ்க்கை பந்தமானது உங்களுக்கு தித்திப்பாகவே அமையும். உறவுகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இறை வழிபாடு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏற்றம் பிறக்கும் நாள். மனதில் அமைதி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நம்பிக்கை இருக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. துரிதம் உண்டாகும். விறுவிறுப்பாக வேலைகள் நடக்கும். எண்ணிய காரியம் கைகூடும். சுதந்திர தன்மையாக இருப்பீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் வழிபடலாம். பெருமாளை வணங்குங்கள். துளசி மாலை அணிவித்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலையினால் அர்ச்சனை செய்யலாம். புஷ்ப அலங்காரம் செய்து மகிழுங்கள். நல்லது நடக்கும். மனதில் தெளிவுகள் பிறக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம். புதியதொரு முயற்சிகளில் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், தடைப்பட்ட பண வரவுகள் கிடைக்கும். பொறுமையான பேச்சுக்கள் உங்கள் மீதான நன்மையை தரும். நம்பிக்கையை உண்டு பண்ணும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது தேவைக்கு தகுந்தாற் போல் செலவு செய்யுங்கள். எதிலும் அதிக முதலீடுகள் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். மற்றவர்களோடு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரணமாக பேசினால் கூட அது பிறருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணிவிடும். வியாபாரிகள் சக நபர்களோடு அனுசரித்துதான் இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. வெளியே சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். மதிமமான பலன்கள் உண்டு. எதையும் எதிர்பார்க்காதீர்கள். யாரிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாத போக்குகள் இருக்கும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருப்பவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வணங்குங்கள். பண வரவுகள் கிடைக்கும். நல்ல இணக்கம் உண்டாக்கும்.
தெய்வீக சக்தியை பெறுவீர்கள். நல்ல ஆற்றல் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய திறன் மேம்படும். பண வரவு உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருக்கிறது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருப்பதால் கவனமாக இருங்கள். சிக்கனமாக செயல்படுங்கள். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டும். அலுவலக வேலைகளில் புரிதல்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் எந்த ஒரு விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் சிந்தித்து முடிவெடுங்கள். எதிர்பாராதபடி சில செலவுகள் ஏற்படலாம். அதிக பணத்தை விரயமாக்காதீர்கள். சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். பொதுவாக பொறுமைசாலிகள் நீங்கள். மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தி பார்ப்பார்கள். அந்த தருணத்தில் நிதானமாக இருங்கள். எதிலும் அவசரப்படாதீர்கள். இந்த நாள் மிக மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து பார்த்து வைக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கில் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். எதை பேசினாலும் பக்குவமாக பேசுங்கள். அதிக விலை கொடுத்து எந்த பொருட்களையும் வாங்காதீர்கள். உத்தியோகத்திற்காக அரசு அதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுப்பதோ இரவலாக சில பொருட்களை வாங்குவதோ மற்றவர்களிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைப்பதோ கூடாது. கலைத்துறையில் இருப்பவர்கள் சில வேலைகளில் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட சிலர் நடக்கலாம். கிரக போக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கவனிப்பாகத்தான் இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். சிந்தித்து முடிவெடுங்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கவனித்து முதலீடு செய்வதாக இருந்தால் பிறரோடு கருத்து ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவசர கதியில் எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாட்டின் மூலம் இந்த நாள் நன்மை பெருகும். தெய்வ திருக்கல்யாணங்களில் பங்கு கொள்ளுங்கள். அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வீர்கள். பணத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேலும் மயிலும் துணை. முருகப்பெருமானுடைய திரு ஆலயங்களில் சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகள் பிறக்கும்படியாக இருங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சி மேற்கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம்.
நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக கிடைக்கக்கூடியதுதான் இன்றைய ராசி பலன். எதற்கும் கவலைப்படாதீர்கள். மரம் வைத்தவர் தண்ணீர் ஊற்றுவார் என்பார்கள். ஆக படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று. அதற்கேற்றபடிதான் அன்றாடம் தினம் தினம் நடக்கிறது. எதற்காகவும் எதையும் நினைத்து பயப்படாதீர்கள். கவலை வேண்டாம். உங்களுக்கான வாழ்க்கை நிச்சயம் இருக்கும். கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். 30 வருடங்கள் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடங்கள் கெட்டவர்களும் இல்லை என்பது மொழி. இவை அறிஞர்களுடைய வாக்கு, சான்றோர்களுடைய வாக்கு. ஆக கிரகங்கள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் மிக கவனமாகவே இருக்க வேண்டும். அதிலும் கடன் சம்பந்தமான செயல்கள் எனும் பொழுது கவனம் தேவை. மனதில் பழைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகும். தூங்கும் பொழுது உங்களுக்கு கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவு மீதான செயல்பாடுகளில் கட்டுப்பாடு என்பது தேவை. ஆக்கம் ஊக்கமாக இருக்க இறை வழிபாடு செய்யுங்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரையேற இறைவன் தோணியாக வந்து கரையேற்ற முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் நடைபெறக்கூடிய தெய்வ திருமணங்களில் பங்கு கொள்ளுங்கள். தெய்வ திருமணத்திற்குண்டான சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பக்ஷணங்கள், பழங்கள் கொடுக்கலாம். அபிஷேகத்திற்கு தேவையான திரவியங்கள் கொடுக்கலாம். பன்னீர், இளநீர், பால் அபிஷேகம் மற்றும் சந்தன அபிஷேகத்தில் பங்கு பெறுவது நல்லது. நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட முருகப்பெருமானை வழிபடுவதே ஒரே வழி. ருணரோக சத்துருக்கள் நீங்க, பகைவர்கள் தொல்லை அகல. இந்த தினம் மிக மிக கவனமாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை தரும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. மனதில் அமைதி என்பது வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை தினம் 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். சங்கடங்கள் மறையும், கடன் தீரும், உடல் உபாதைகள் அகலும். குடும்பம் சௌக்கியமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். நல்லதொரு வாழ்க்கை நிலை உயரும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வருமானத்திற்காக பல முயற்சிகள் இருக்கும். கையிருப்புகள் குறையலாம். உங்களுடைய வாழ்க்கை நிலையை சீர்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வாதாரத்திற்கு பல நிலைகளில் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மன அமைதியோடு இறை பிரார்த்தனை, இறை வழிபாடு செய்தால் கிரக கோளாறுகள் தீரும். 6ஆம் வீட்டு அதிபதியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகலும். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். நல்ல மன மாற்றங்கள் இருக்கும். மனதில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அகலும்.
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஐப்பசி மாதம் ஓம் சரவண பவ என மந்திரத்தையும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய் யம பயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருக பெருமானை வணங்கி வருவது பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். எதையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செய்ய முற்படுவீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில நேரம் உங்களுடைய ராசிக்கு அலைச்சல்கள் இருக்கும். பூர்வ புண்ணியத்தின்படி எப்படிப்பட்ட பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அதுதான் நடக்கும். எதிர்பார்ப்புகளோ ஆசைகளை கூடாது. தாயிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். புரிதல் ஏற்பட பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்வது நல்லது. பொறுப்பாக இருந்து கொள்ளுங்கள். திறமையாகவும் இருங்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாளுக்கான வேலைகளை கவனித்து செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வதால் மன குழப்பங்கள் தீரும். பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அகலம். அதிகமான தீபங்களை ஏற்றி வழிபடுங்கள். மீன ராசி அன்பர்களே, தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களுடைய மனதை செலுத்தாதீர்கள். கட்டுப்பாடு என்பது வேண்டும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. வருமானம் கிடைக்கும். நல்லதொரு பேரும் புகழும் இருக்கும். அந்தஸ்து உயரும். மன நிம்மதி கிடைக்கும். அலுவலக வேலைகளில் உயர்வு ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். நல்ல மதிப்பு மரியாதை உயரும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மலரும். ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தமாக திடகாத்திரமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷம் எல்லா நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக வழிபாடு முறைகளை முறையாக செய்தால் நிச்சயம் தெய்வ அனுகிரகத்தோடு எல்லாம் வல்ல ஈசன் அம்மையப்பருடைய அருளும் உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையின் நிலை உயரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வீண் பேச்சுக்கள் கூடாது. வாதங்களை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களால் அனுகூலம் ஏற்பட பெற்றோர்களுடைய வழிபாடு நல்லது. பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுங்கள். நன்மைகள் அதிகம் பிறக்கும். வீண் பேச்சுக்கள் கூடாது. வாக்குவாதங்கள் வேண்டாம். மாணவ மாணவியர்கள் படிப்பு நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. தேக பலம் கூடும். தெய்வீக பலம் கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வளரும். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, தேவதையினுடைய அருள் கிடைக்கும்.
மதிப்பு மரியாதை கூட மன நிம்மதியாக இருப்பீர்கள். பண வரவுக்கான நாள். செலவுகளுக்கு ஏற்றாற்போல் தகுந்தாற்போல் பண வரவு கிடைக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.